நிருபம் 1வது அதிகாரம், எபேசியன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். வழக்கமாக நம்ம ரோமருக்கு நிருபத்தை பார்ப்பதுண்டு. ஆனால் இன்றைக்கு மாத்திரம் நம்ம எபேசியர் 1வது அதிகாரத்திலிருந்து சில ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் பார்ப்போம். Generally we used to go through the Romans, but today we will be going through Ephesians. I would like to just go through on a superficial way, not going deeper into the word. இந்த வார்த்தையின் ஆழத்தில் நான் போகாமல் நான் இந்த சத்தியத்தின் மேலோட்டமாக நான் போகும்படியாக விரும்புகிறேன். எபேசியருக்கு என்பம் 1வது அதிகாரம் 3rd verse, 3வது வசனம். எபேசியன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் 3rd verse. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. Dear people, God has given us and blessed us with abundance of spiritual blessings. ஆண்டவர் திரளான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Here it is being said சகல ஆசீர்வாதத்தினாலும். That means all spiritual blessings. There is no lack in that. அதில் குறைவே இல்லாத அளவில் ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். The treasure is in store. இந்த பொக்கிஷமானது பொக்கிஷ சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. Through Christ, the Father has made all the provisions for a child of God to enjoy this. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக தேவன் இவைகளை திரளாக வைத்திருக்கிறார். பட் ஒன் திங் வி மஸ்ட் நோ, ஒரு காரியம் நம்ம பார்க்க வேண்டும். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன் கிரைஸ்ட் God hath blessed us with all spiritual blessings. Dear people, the gold is not on the superficial part of the earth. தங்கங்கிறது ஏதோ பூமியில் மேலாக இருப்பதில்லை. They have to go deeper in order to get it. அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆழமாக போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Anything which is precious, something like stones, precious stones, விலையேறப்பெற்ற கற்கள், எதுவுமே ஆண்டவர் ஆழமாக பூமியில் வைத்திருக்கிறார். So they have to go deeper and dip and work. ஆகவே அவர்கள் ஆழமாக போகணும். அதுக்கு அவர்கள் கடினப்பட்டு செய்யணுங்க. Only those people who is earnest
In seeking all the blessings of God, knowing the value of it, go deeper. தேவனுடைய காரியங்களை, அதனுடைய விலை மதிப்பை உணர்ந்திருக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஆழமாக போகிறார்கள். The rest of the people, they don't care about that. அதை குறித்து அவர்கள் அக்கறை கொள்வதில்லை. Why? Even though God has got such a great precious treasure, only few people are really enjoying it. ஆண்டவர் இவ்வளவு ஒரு ஆவிக்குரிய காரியங்களை வச்சிருந்தாலேயே ஒரு சிலர் மாத்திரம் அனுபவிக்கிறார்கள். Many people, really speaking, they don't dig deeper. அவர்கள் ஆழமாக தோண்டுவது கிடையாது. இட்ஸ் ஆல் ஹிடன் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவைகள் எல்லாமே மறைந்திருக்கிறது. Many people are struggling. நிறைய பேர் போராடுறாங்க. They struggle with their own fallen nature. விழுந்து போன சுபாவத்தினால போராடுகிறார்கள். They struggle with things that they could not deal of themselves. தங்களுடைய காரியங்களை தாங்களே அவர்கள் அதை செப்பனிட்டு சரிபடுத்திக் கொள்ள முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். So because of that, years together they are deprived of the real blessings of God. அதனால் வருஷக்கணக்காக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கூடாதவர்களாய் காணப்படுகிறார்கள். Here it is said, blessed be the God and Father. ஆசீர்வதிக்கப்பட்டவர். Dear people, why he says that the Father is so blessed? இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட பிதா என்பதாக என்ன படி சொல்லுகிறது? Because we know the value of the spiritual blessings which God has given for us in Christ. கிறிஸ்துவில் தேவன் மறைத்து வைத்திருக்கிற இந்த ஆழமான பொக்கிஷங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். So they try to go deeper and deeper. ஆகவே அவர்கள் ஆழமாக செல்லும்படியாக போகிறார்கள். Dear people, even Christ was known among people in many ways when he was living on the earth. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை பல வித்தியாசமான விதங்களில் அறிந்திருந்தார்கள். Some people, they thought that Jesus could heal their sicknesses. சில மக்கள் அவருடைய வியாதிகளை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்த முடியும் என்பதாக மாத்திரம்தான் எண்ணினார்கள். Some people thought that Jesus will drive out the demons in them. அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசை இயேசு துரத்துவார். So in so many ways we see many people came to Jesus but just received according to their understanding. அநேக மக்கள் அவருடைய விளங்குதலுக்கு ஏற்றவண்ணமாக மாத்திரமே இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். But there are some people, they know the preciousness of Jesus. சில மக்கள் அந்த இயேசுவினுடைய
விலையேறப்பெற்ற அந்த காரியத்தை அறிந்திருந்தார்கள். So they came to Jesus and they received according to their expectation and understanding. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த எதிர்பார்ப்புக்கும் விளங்குதலுக்கும் ஏற்ற அளவில் அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். Just for example, மார்த்தாள் மரியாள் எடுத்துக்கொள்ளுங்கள். Take Martha and Mary. Both of them living in the same house. ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள். அவ்விதமாக வாழ்ந்த அவர்கள் உண்மையான விதத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய நிலைப்பாடை நாம் வித்தியாசமாக விளங்கிக் கொள்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். மரியாள் இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். மரியாள் அவ்விதமாக இயேசுவினுடைய அந்த உன்னதமான காரியத்தை அவள் தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்தின் அருகே காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதுவே மார்த்தாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேலோட்டமான உலக அளவில் தான் அவள் சிந்திக்க முடிந்தது ஒழிய only superficially she could think. Jesus was very close. இயேசு கிறிஸ்து மிக அருகில் இருந்தார். But her concern was only towards the world. உலகத்தினுடைய அளவுகளில் மாத்திரமே அவளுடைய அக்கறையானது காணப்பட்டது. But Mary, she has taken the part which could not be taken away. எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொள்ள. What is this part which could not be taken away? தன்னிடத்திலிருந்து எடுபடாத பங்கு என்பது என்ன? We see many Christians that all of them are expressing their piety or religion in the same way. அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அவருடைய பக்தியையும் அவருடைய ஆண்டவரை அறிந்திருத்தலையும் ஒரே அளவில் காட்ட முடிகிறதை பார்க்க முடியவில்லை. The part which she has taken, மார்த்தாள் அவள் பெற்றுக்கொண்ட பங்கு which could be taken away, அது எடுக்கப்பட்டு போய்விடும். But the part which Mary has taken, which cannot be taken away, மேரி தெரிந்து கொண்ட பகுதி என்பது அவளிடத்திலிருந்து எடுக்கப்பட முடியாத பங்கு. So you can choose either the part which could be taken away, உன்னிடத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது part which could not be taken away, உன்னிடத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளலாம். The part which could be taken away is pertaining to the world. நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போக முடியாத காரியமானது இந்த உலகத்துக்கு அடுத்தது. ஆனால் எடுபடாத நல்ல பங்கு, the part which could not be taken away, to know God, தேவனை அறிந்திருந்த காரியம். Bible says, in him dwelleth all fullness. இயேசுவில் முழுமையும் நிறைந்திருக்கிறது. Dear people, many people even in preaching, they preach the part which could be taken away. எடுபடும்படியான காரியத்தை தான் அதிகமாக போதித்துட்டு இருக்கிறாங்க. People also come with a expectation of a need based
ஹெல்ப் ஃப்ரம் ஜீசஸ், அவ்வளவுதான். எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, இந்த தேவையின் அடிப்படையில் இயேசுவினிடத்தில் எனக்கு உதவி வேண்டும், அப்படித்தான் அவர்கள் வருகிறார்களே ஒழிய they don't come to have the part which could not be taken away. எடுபடாத நல்ல பங்கை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வருவது கிடையாது. the same Jesus, இயேசு அவர்தான். he is in their own house, அவருடைய வீட்டில் தான் இருக்காரு. but one lady choice is completely very base. ஒரு ஸ்திரீயினுடைய அந்த தெரிந்தெடுத்தல் ஒரு கீழான அளவில் தான். but Mary has chosen the part which could not be taken away. எடுபடாத நல்ல பங்கு. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், what is this part which could not be taken away? எடுபடாத பங்குங்கிறது என்ன? seeking salvation, ரட்சிப்பை தேடுவது. so great a salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து என்று வேதம் சொல்லுகிறது. do you really seek so great a salvation in your life? உன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீ தேடுகிறாயா? do you seek the joy of living in Christ and having faith in Christ? இயேசு கிறிஸ்துவில் வாழ்வதிலும் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து வாழுகிறதிலும் அவ்விதமான ஒரு வாழ்க்கையை நீ தெரிந்து கொண்டிருக்கிறையா? so probably you may ask, what is the thing which could not be taken away? எடுபடாத நல்ல பங்கு என்ன என்பதை குறித்து பார்க்கும் பொழுது Ephesians 1st chapter 4th verse, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 4வது வசனம், some of the treasures are being narrated here. சில பொக்கிஷங்களை இங்கு சொல்லப்படுகிறது. தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு. Dear people, it is says, according as he hath chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love, that we should live a life, that we should have a life in which we can't be blamed. குற்றச்சாட்டப்படாத ஒரு அருமையான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாத காரியம். இது எதன் மூலமாக கிடைக்கும்? only through Christ, கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு மகிமையான காரியம். why? because Jesus has borne all my sins on the cross. இயேசு என்னுடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். because Jesus made a provision that I could live a life over sin. பாவத்தின் மேலாக வெற்றி பெற்ற ஒரு அருமையான வாழ்க்கை வாழும்படியான அவ்விதமான காரியத்தை சிலுவையின் மூலமாக இயேசு எனக்கு செய்து முடித்திருக்கிறார். so because of that, when the Father looks at me, இது நிமித்தமாக பிதாவர் என்னை பார்க்கும் பொழுது, because my sins were all borne on by Jesus Christ, என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால அங்கு சுமக்கப்பட்டது நிமித்தமாக, God could see me as blameless, குற்றம் சாட்டப்படாத ஒரு மனிதனாக ஆண்டவர் பார்க்கிறார். do you know the value of it? அதனுடைய விலை மதிப்பை நீ அறிந்திருக்கிறாயா? I tell you, dear people, looking by God as completely a fallen sinner, as a righteous man, is it not something glorious? ஒரு விழுந்து போன ஒரு பாவி ஆண்டவரால் பார்க்கப்படும் பொழுது அவன் பரிசுத்தமான ஒரு மனிதனாய் பார்க்கப்படுவது என்ற காரியம் ஒரு அசாதாரணமான காரியம் இல்லைங்களா? It is possible only through Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான்
நமக்கு அது கிடைக்கப்படுகிறது. There is a great communion with the Father. பிதாவோடு கூட ஒரு மகா பெரிய தொடர்புள்ள ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு, that we come in love. குற்றம், God has removed the condemnation. The blame brought condemnation on me. குற்றம் என்பது என் பேரில் ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்தது. I am a condemned sinner. நான் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட ஒரு பாவி. But because of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக my condemnation is being removed. என்னுடைய ஆக்கினை தீர்ப்பானது நீக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆக்கினை தீர்ப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. One thing, my sins are all forgiven. என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. I am righteous before God. நான் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவனாய் காணப்படுகிறேன். I am removed from all condemnation. ஆக்கினை தீர்ப்பின் எல்லாவற்றும் நீக்கப்பட்டிருக்கிறேன். Dear people, these are all the treasures for a guilty soul. ஒரு குற்றமுள்ள ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கும்படியான விலையேற பெற்ற காரியங்கள். Only when God works in the soul of a man, you could understand the value of it. தேவன் ஒரு மனிதனில் கிரியை செய்யும் பொழுது மாத்திரம்தான் அவனுடைய விலை மதிப்பை புரிந்து கொள்ள முடியும். He could understand the part which he could have in Jesus in love, because of love. இயேசு கிறிஸ்துவில், இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக அவன் பெற்றிருக்கிற இந்த பங்கை அவனால் விளங்கிக் கொள்ள முடியும். He could value it. அதன் அவன் விலை மதிக்கிறவனாய் காணப்படுவான். He could understand the greatness of it. அவனுடைய மேன்மை விளங்கிக் கொள்ளுவான். One thing you must always understand. ஒரு காரியம் நீ விளங்கிக் கொள்ளணும். முதலாவது நீ தேவனை தேடினாதான் உன் வாழ்க்கையை மற்ற எல்லாவற்றையும் சீர்படுத்தப்பட முடியும். Only when you seek God first, the rest of your things will all be completely restored or rectified. So it is not a loss either spiritually or even monetarily, அல்லது in a physical way. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு சரீர பிரகாரமாக கூட அவன் இழந்து போகிறவனாய் காணப்படுவதில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இயேசுவினிடத்தில் நான் முழுமையாக வர முடியும். I can't come completely. Because I will be deprived of many things of this world. இந்த உலகத்தினுடைய அநேக காரியங்களை நான் இழக்க வேண்டியதாக இருக்கும். Never, dear friend, I tell you, when God, can you value the treasures, spiritual treasures, and when you could really enjoy it, ஆவிக்குரிய அந்த பொக்கிஷத்தை நீ விலை மதித்து அதை அனுபவிக்கும் பொழுது, you will be the most joyful person in the world. இந்த உலகத்தில் சந்தோஷமுள்ள நபராய் காணப்படுவாய். I tell you, dear friend, an unknown sorrow, இனம் புரியாத துக்கம். Probably you are completely depressed. ஒருவேளை சோர்ந்து போன நிலையில் காணப்படுகிறாய் என்று சொன்னால், you are not bound to linger in that place. அதில் நீ அப்படியே இருந்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. When you could really understand the wonderful privilege of God's treasures, தேவனுடைய விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை நீ விளங்கிக் கொள்ளுவாயானால், all the things which takes away your joy in the Lord will be taken away. தேவனுக்குள்ளாக அந்த சந்தோஷத்தை எடுத்து போடுகிற எல்லாமே நீக்கப்பட்டு போய்விடும். அது மாத்திரமல்ல,
5th verse, 5வது வசனத்தில், having predestinated us unto the adoption of children by Jesus Christ. இயேசுவினால நீ ஆண்டவருடைய புத்திரனாகிறாய். பிரியமானவர்களே, கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகாரமாகும்படி ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் அப்பத்தை கேட்கும் பொழுது கல்லை கொடுப்பானா? When a father is being asked by the son the bread, will the father give the stone? When the son asks for a fish, will the father give the snake? ஒரு பிள்ளை மீனை கேட்டா தகப்பன் பாம்பை கொடுப்பானா? அதான் சொல்றாரு. But for whom this promise? Probably many people use the same promise. அநேக மக்கள் இந்த வாக்குத்தத்தத்தை உபயோகப்படுத்துறாங்க. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? To whom is this blessing pertaining to? Only for the child of God. தேவனுடைய பிள்ளைக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். Not for everyone. எல்லாத்துக்கும் இல்லை. Probably today many preachers pronounces lot of promises before people who are gathered in thousands. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும்படியான இடத்தில் அநேக போதகர்கள் வாக்குத்தத்தங்களை அள்ளி வீசுகிறார்கள். Many Pentecostal churches. But unless they are the children of God, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லை என்றால் இந்த வாக்குத்தத்தத்துக்கு அவர்கள் உரியவர்கள் அல்ல. They don't belong to this promise, the category. அவன் என்ன பண்ணணும்? First you must ascertain that you are a child of God. முதலாவது நீ ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத நீ உறுதிப்படுத்தி கொண்டாதான் அந்த வாக்குத்தத்தம் உனக்கு இருக்கும். இல்லைன்னா உனக்கு இருக்காது. Probably you may pray, God will keep quiet. ஒருவனை ஜெபிக்கலாம், தேவன் அமைதியாக இருக்கலாம். One pastor today told me, ஒரு பாஸ்டர் சொன்னார், he is supposed to be in the ministry for so many years. அநேக வருடங்களாக ஊழியத்தில் இருக்கிறார். பட் ஆனால் சொன்னார், Uncle, I really am struggling that my prayers are not being answered. For the past 2 years, I am struggling a lot. என்னுடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படாததை போல காணப்படுகின்ற 2 வருடங்களாக. Sometimes my heart is so much depressed even to quit. சில சமயங்களில் நான் வெளியே வர முடியாத அளவுக்கு என்னுடைய இருதயமானது துவண்டு விடுகிறது. I tell you, dear people, when you know the treasures of God, தேவனுடைய அந்த விலையேறப்பெற்ற ஐஸ்வரியத்தை நீ அறிந்திருப்பாயானால், why you are going after the things of the world? உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னால நீ ஏன் போயிட்டு இருக்கிற? Why you are stuffed with the cares of the world and the deceitfulness of the riches? ஏன் உலக கவலையும் இந்த ஐஸ்வரியத்தின் மயக்கமும் நீ அதிகமாக உன்னை பற்றி கொண்டு உன்னை ஆட்டி படைக்கிறது? ஏன்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை நீ அறியாததுனால தான். Because you don't know the great treasures which is found in Jesus Christ. A person who could really find
The treasures in Jesus Christ will never go after the world, and the cares of the world will have no dominant part in his life. The riches of the world cannot deceive him. இந்த உலகத்தில் இந்த ஐஸ்வர்யத்தை அவனுடைய வாழ்க்கையில் அறிந்து வாழுகிற ஒரு நபராக இருப்பார். ஆனால் அவன் இந்த உலக கவலையினால நசுக்கப்படுகிறவனாய் வாழ முடியாது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனை போட்டு ஆட்டி படைக்காது. ஏன்? All the promises are only when a person is in Christ. கிறிஸ்துவில் இருக்கிறவனுக்கு மாத்திரம்தான் வாக்குத்தத்தங்கள் அனைத்துமே உரியதாய் காணப்படுகிறது. So the second blessing, I become a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளை. Dear people, Jesus Christ is the firstborn. இயேசு கிறிஸ்து முதல் பேரானவர். After that, I am the child of the Father. பிதாவினுடைய தகப்பன். Very few people only find the treasures in Christ Jesus among so-called Christians. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அநேகரில் ரொம்ப குறைவானவர்கள் அந்த ஐஸ்வர்யத்தை கண்டுபிடிக்கிறார்கள். They don't dig deep. ஆழமா போறதில்லை. They would like to have simply a carefree things in the world. உலகத்தில் ஒரு கஷ்டப்படாத, ஒரு கவலைப்படாத ஒரு வாழ்க்கை. I tell you, dear friend, that also you will not receive. That is the pity of it. அது கூட நீ பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏன்? Because God is not interested in you. தேவன் உன்னில் அக்கறையுள்ளவராக இல்லை. That's why your prayer life is not truly meaningful. உன்னுடைய ஜெப வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக இல்லைங்க. You have a routine life of prayer, but it is not a meaningful life of prayer. நீ ஒரு பாரம்பரிய வழக்கமான ஜெப வாழ்க்கையை கொண்டிருக்கிற, ஆனால் ஒரு அர்த்தமுள்ள ஜெப வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கிறது இல்லை. Why? You don't know the treasures in Christ. Moreover, how God, I would like to tell you, these treasures are absolutely free. The valueless treasure is absolutely free. இவ்வளவு விலையேற பெற்ற அந்த ஐஸ்வர்யம் முழுக்க முழுக்க இலவசங்க. In 7th verse in Ephesians 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. These riches in Christ, first he said, God is blessed with all the blessings, spiritual blessings in Christ. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். But these riches you can't earn. இந்த ஐஸ்வர்யத்தை நீ சம்பாதிக்க முடியாது. It's absolutely free. இலவசமானது, கிருபையின் ஐஸ்வர்யம் என்று அந்த 7வது வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அம்மையாலே, enjoying the treasures which God has abundantly blessed a soul is something different. ஒரு ஆத்துமாவை அபரிதமாக தேவன் ஆசீர்வதித்திருக்கிற இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுங்கிறது வித்தியாசமான ஒரு காரியம். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். ஐ டெல் யூ, கிருபையின் ஐஸ்வர்யத்தை என்னுடைய வாழ்க்கையில அவிதமாக இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது இலவசமானது. உன்னுடைய வாழ்க்கையில முற்றிலும் தேவன் தாமே கிறிஸ்துவுக்குள்ளாக இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ when you found Christ. கிறிஸ்துவை உடைய வாழ்க்கையில கண்டுகொள்ளும்போது, but how can you come to Christ? நீ கிறிஸ்துவினிடத்தில் எப்படி வர முடியும்?
a complete surrender, முழுமையான ஒப்பு கொடுத்தல். Romans 12:1 ஜீவ பலியாக ஒப்பு கொடு. I tell you dear people, a complete surrender to God. தேவனுக்கு முழுமையாக நீ அர்ப்பணிப்பது. Lord forgive me. அதாவது you must yield to God that he could work in you. உன்னில் அவர் கிரியை செய்யத்தக்கதான அளவில் உன்னுடைய வாழ்க்கையானது அவரிடத்தில் சரண்டர் ஆகியிருக்கணுங்க. நான் போன வாரம் கூட சொன்னேன், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவைக்கு நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்படின்னா என்னென்னா, at every step surrendering ourselves. ஒவ்வொரு அடியிலும் Lord, not I but Christ. ஆண்டவரே, நான் அல்ல, கிறிஸ்துவே. You always hid yourself behind Christ. எப்பொழுது நீ இயேசுவின் பின்னால உன்னை தாமே நிறுத்திக் கொள்ளுகிறாய். You don't portray yourself before the Father. பிதாவுக்கு முன்னாக உன்னை நீ வெளிப்படுத்தி வாழ்றதில்லை. Because you are absolutely a condemned criminal. என்ன, நீ ஒரு ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட ஒரு குற்றவாளி. உன்னை ஆண்டவர் பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில you will be under condemnation. நீ ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட நபராக தான் நீ காணப்படுவாய். But when you are hid in Jesus, இயேசுவில் நீ மறைந்திருக்கும் பொழுது, when you are behind Jesus, இயேசுவுக்கு நீ பின்னால இருக்கும் பொழுது, the Father looks at you through Christ. பிதாவானவர் கிறிஸ்துவின் மூலமாக உன்னை நோக்கி பார்க்கிறார். So you are a forgiven, மன்னிக்கப்பட்ட, you are justified, நீதிமானாக்கப்பட்ட, a person in whom the condemnation is removed, ஆக்கினை நீக்கப்பட்ட. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் this is the greatest treasure that you could found in Jesus Christ. இயேசுவினிடத்தில் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள காரியமெல்லாம் இந்த ஐஸ்வர்யம் தாங்க. Jesus never promised riches or comfort anywhere in the Bible. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யத்தையோ சௌகரியத்தையோ அது இது எங்கேயுமே வாக்கு பண்ணவில்லை. Rather Jesus Christ said you will have tribulations. உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தான் சொன்னார். But when you really value the spiritual treasures, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தினை விலை மதிக்கும் பொழுது, when you know that it is absolutely free for a sinner like me, என்னை போன்ற ஒரு பாவிக்கு இந்த ஐஸ்வர்யமானது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது, dear people, there you are the possessor of God. தேவனை நீ பெற்றுக்கொள்கிறார். You become the son and daughter. தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக நீ காணப்படுகிறாய். You are entitled for all the blessings of God in heavenly places. பரத்தில் இருக்கிற எல்லாவிக்குரிய நன்மைகளுக்கும் உரிய நபராய் நீ வாழ்கிறாய். Dear people, you must go deeper. நீ ஆழமா போகணும். Deeper in Christ, கிறிஸ்துவில் ஆழமா போ. Finally, I would like to tell, இந்த ஐஸ்வர்யம் என்பது, the Bible says in 8th chapter 8வது வசனத்தில், yet abounded it, பெருக பண்ணினார். Treasure is all the spiritual blessings. This is of completely grace. This is being abounded. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இந்த பொக்கிஷத்தை காணுகிறவன், he will be abounding, பெருகுகிறவனாக. in what? எதில்? in finding more and more of treasures
ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸ். இன்னும் அதிகமான ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை நம்முடைய வாழ்க்கையில் கண்டுகொள்கிறவனாய் காணப்படும். How is it? அது எப்படி? 8வது வசனத்தை, அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ண, wherein he hath abounded toward us in all wisdom and prudence. A person who finds the treasures, all the spiritual treasures, not only he will understand that it is absolutely free to a sinner like him. இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை கண்டுகொள்ளுகிற ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில முழுக்க அது இலவசம் என்பதை கண்டுகொள்ளுகிறது மாத்திரமல்ல, he will be finding more, abounding, abundance of the treasures of the heaven. பரத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் அளவில்லாத காரியங்களை அவன் கண்டுகொள்கிறவனாய் காணப்படுவான். I tell you, this is not a myth or story. ஒரு கதையை நான் சொல்லலைங்க. This is Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. You become a child of God. தேவனுடைய பிள்ளை. What a great, wonderful thing. அதான் சொன்னார், இட்ஸ் எ மிஸ்ட்ரி. 10வது வசனம், இட்ஸ் எ கிரேட் மிஸ்ட்ரி. இது ஒரு பெரிய ரகசியம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எஸ், வை இட் இஸ் எ மிஸ்ட்ரி? ஏன் இது ஒரு ரகசியம்? பிகாஸ் இட் இஸ் ஹிடன். ஏன்னா இது மறைக்கப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ஹிடன். Who is the blessed man in the world? இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? The one who finds the treasures in God. தேவனுடைய அந்த ஐஸ்வர்யத்தை, the spiritual blessings, he is the blessed one. He is absolutely free, இலவசம். And he abounds in finding, getting and enjoying the treasures. இதை அவனுடைய வாழ்க்கையில் அவன் அதை கண்டுகொண்டு அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறவனாய் காணப்படுவான். என்ன கேட்டா, the Bible says, for the globe, for the purpose, for the glory of God. தேவனுடைய மகிமைக்கென்று. Dear friends, as long as you don't surrender completely to God, ஆண்டவருக்கு நீ முழுக்க உன்னை ஒப்பு கொடுக்காத வரைக்கும், I tell you, you are completely stranger to God. தேவனுக்கு நீர் அந்நியன் தான். You are completely stranger to the treasures with the word in Christ. கிறிஸ்துவில் இருக்கிற அந்த பொக்கிஷம். அதனால தான் இயேசுவை கண்டவன் பொக்கிஷத்தை கண்டான். Those who find Christ has found the treasure. உடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? யோசனை பண்ணிப்பா. உடைய வாழ்க்கையை ஒப்புக்கூட, ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு தோல்வி, இட்ஸ் எ லைஃப் ஆஃப் ஃபெயில்யூர், இட்ஸ் எ ஃபெயில்யூர். பட் வென் தெர் இஸ் அன் அபண்டன்ஸ் ஆஃப் ரிச்சஸ், இவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது ஏன் வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கும்? Raise up a big question in your own life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்வியை போடு. அப்போ தான் நீ அடுத்தது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்திப்பா. You will at least சிந்திப்பா, இங்கே இருதயத்தில் சிந்திப்பா. Oh, may the Lord give us this grace. தேவன் இந்த கிருபையை கொடுப்பாரா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் இந்த வெளியேற பெற்ற ஆவிக்குரிய பொக்கிஷம், the treasures, is completely strange to many of us. இது எங்களுடைய வாழ்க்கையில் அநேகருக்கு இது ஏதோ ஒரு அந்நிய காரியமாய் காணப்படுது. ஆனால் இந்த கிருபையின் இந்த ஐஸ்வர்யம் என்பது
இலவசம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு என்ஜாய் த ஃபெலோஷிப் வித் காட். தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஐக்கியம். த பீஸ் ஈவன் இன் ட்ரபுலேஷன், போராட்டத்தின் மத்தியில் சமாதானம். த கான்ஃபிடென்ஸ் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த நம்பிக்கை. டு லிவ் விக்டோரியஸ்லி இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழும்படிக்கு. that we may abound in God's grace, கிருபையில் அதிகமாய் பெருகவும். that we may abound in the riches of God's grace, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தில் நாங்கள் பெருகளாய் காணப்படுவோம். when we are able to come as a son to thee, ஒரு பிள்ளையாகும் இடத்தில் நாங்கள் வர முடிகிறது. Abba Father, அப்பா பிதாவே, oh God, we have the liberty to come to God as a son. ஒரு குமாரனாக தேவனிடத்தில் வரக்கூடிய அந்த விடுதலை சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு வாழுகிறவர்களாய் காணப்பட முடிக்கிறோம். ஹெல்ப் us Lord. ஆண்டவரே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184, 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.